சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பாக காவிரி படுகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பாக காவிரி படுகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோணிப்பையை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். முருகேசன், சட்டப்பேரவையில அமைச்சர்கள் இன்று மதியம் விவசாய சங்கத்தினரை சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில சட்டப்பேரவை வளாகத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழுது. கூடுதல் விவரம் என்ன? நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தேர்தல் வாக்குறுதி, அதாவது தாவேக அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி எதுவும், அந்த திட்டங்கள் எதுவும் அதில் இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி அனைமே முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினத்தில் மாலை 3 மணி அளவில் விவசாய சங்கத்தில் அமைச்சர்கள் சந்திக்க உள்ள சூழ்நிலையில் திடீரென்று காவிரி டெல்டா விவசாய சங்கம் மற்றும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒரு 25க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகம் முன்பு கோணிப்பையை கட்டிக்கொண்டு திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அதுவும் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென்று இந்த போராட்டம் ஈடுபட்டனால் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனே காவல்துறையினர் சுதாரித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே கைது செய்து அருகில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். விக்னேஷ், இந்த போராட்டம் நடத்துற விவசாயிகளோட கோரிக்கைகள் என்னென்ன முருகேசன்? குறிப்பாக தமிழக தாவேக அரசு தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் நெல் குவிண்டலுக்கு, அதே போன்றும் கரும்புக்கு ஆதார விலை நிர்ணயிக்கப்பட்ட ஆதார விலையை அறிவிக்க வேண்டும் என்பதெல்லாம் வலியுறுத்தி தங்களது போராட்டத்தில் 25க்கும் மேற்பட்டோர் கோணிப்பையை, உடலில் கோணிப்பையை கட்டிக்கொண்டு தங்களுக்கு தாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம், எங்கள் தற்கொலை செய்யக்கூடிய முடிவுகளில் உள்ள சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம், விவசாயிகள் அனைவருமே பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோணிப்பையை கட்டிக்கொண்டு திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் உடனே அவர்களை கைது செய்து அருகில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.